ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன். இந்த வீடியோவில் கால்சியம் சத்து அதிகம் உள்ள உணவு பற்றி பார்க்கலாம். கால்சியம் நம் உடலில் எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கவும் மற்றும் பற்கள் பலமாக இருக்கவும் மிகவும் அவசியமான சத்து கால்சியம். ஒரு நாளைக்கு 1000 மில்லிகிராம்லேருந்து 2000 மில்லிகிராம் கால்சியம் சத்து உடலுக்கு தேவை. கால்சியம் குறைபாடு மூட்டு வலி, முதுகு வலி, எலும்பு தேய்மானம் போன்ற எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை எளிதில் உண்டாக்கும். இது மட்டுமில்லாமல் பற்கள் மற்றும் ஈறுகள் வலுவிழந்து காணப்படுவது, அடிக்கடி கால்கள் மரத்து போவது, தசை பிடிப்பது, நகங்கள் எளிதில் உடைந்து போவது, சீரற்ற இதய துடிப்பு போன்ற ஆபத்தான பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. இது மட்டுமில்லாமல் உடல் வளர்ச்சி குறைவு ஏற்படுத்துகிறது. இதை சரி செய்ய அன்றாடம் சாப்பிடும் உணவுகளில் கால்சியம் அதிகமுள்ள உணவுகளை உட்கொண்டால் போதுமானது. கால்சியம் சத்து அதிகமுள்ள சிறந்த ஒரு சில உணவுகளை பார்க்கலாம். பெரிய வகை மீன்களை விட சின்ன மீன்களான மத்தி மீன், நெத்திலி மீன், பால்காரை போன்ற மீன்களில் அதிக அளவு கால்சியம் சத்து இருக்கிறது. இது பால் கொடுக்கிற தாய்மார்கள் அதிகம் சாப்பிட வேண்டிய உணவு வகைகளில் ஒன்று. காரணம், பாலிலிருந்து கால்சியம் சத்து குழந்தைக்கும் கிடைக்கிறது. 100 கிராம் சாலை மீனில் 380 கிராம் கால்சியம் சத்து இருக்கிறது. கீரை வகைகளில் அதிக கால்சியம் சத்து இருக்கிறது. குறிப்பாக அகத்திக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, முருங்கைக்கீரை போன்ற கீரை வகைகளிலும் அதிக அளவில் கால்சியம் சத்து காணப்படுகிறது. எனவே இந்த கீரை வகைகளில் ஏதாவது ஒன்று வாரத்துக்கு 2 முறை உட்கொள்ள வேண்டும். கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு 2 வகையான எள்ளிலும் அதிக அளவு கால்சியம் சத்து இருக்கிறது. எள்ளு 100 கிராமில் 975 மில்லிகிராம் கால்சியம் சத்து கிடைக்கிறது. கேழ்வரகிலும் அதிக அளவு கால்சியம் சத்து காணப்படுகிறது. பதாமும் நம்ம ஊற வைத்து தினமும் காலையில் சாப்பிடும்போது கால்சியம் சத்து உடம்புக்கு கிடைக்கிறது. உலர் அத்திப்பழம், இதுவும் அதிக அளவில் கால்சியம் சத்து நிறைந்த ஒரு பழம். நம்ம அன்றாடம் குடிக்கக்கூடிய பாலிலும் அதிக அளவு கால்சியம் சத்து கிடைக்கிறது. எனவே தினமும் 2 முறை பால் குடிக்கலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.